எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். பிளாட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேல் ஆகக்கூடிய பிளாட்ஸ், எல்லாராலையும் விரும்பக்கூடிய பிளாட்ஸ். இந்த பிளாட் வாங்கினா எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு ஃபேஸ் பண்ண பிளாட். அதிகம் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தான் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. அதுக்கடுத்து கிழக்கு பார்த்த பிளாட்ஸும் அதிகம் வாங்குறாங்க. இன்றைக்கி ஒரு சைட்டுக்கு போனீங்க, பிளாட்ஸ் எல்லாம் போட்டு விற்கக்கூடிய சைட்ஸுக்கு போனீங்கன்னா அதிகமாக சேல் ஆகக்கூடியது வடக்கும் கிழக்கும் பார்த்த பிளாட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 2 சைடும் ரோடு இருக்கக்கூடிய வடகிழக்கு சார்ந்த பிளாட்ஸ், அதாவது வடகிழக்கு பிளாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட்டாக புக் ஆகி அதிகம் பணம் கொடுத்து எல்லாமே வாங்குறாங்க. இதில் என்ன நம்பப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துங்கிறது வந்து இருக்குது. அப்போது தெற்கு பார்த்த மனை, சவுத் ஃபேஸிங் ஹவுசஸ்லாம் பலம் குறைந்ததா? ஏன் சவுத் ஃபேஸிங் ஹவுசஸை வந்து அதிகம் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சவுத் ஃபேஸிங் ஹவுசஸ்லலாம் போனால் நமக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற இந்த மித் இதெல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உடஞ்சிரும். அதை வந்து சவுத்தில் ஃபேஸிங் ஹவுசஸில் இருக்கக்கூடிய சப்டைப்ஸ் எல்லாம் ஒரு வரைபடங்களோட இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்கோம். ஸோ நல்லா இந்த வீடியோவை வந்து கவனிங்க. ஒருத்தருக்கு வடக்கு பார்த்த மனை நல்லா இருந்தது அப்படின்னா அதே போல் எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையாலே கிடையாது. அது வந்து ஒரு தவறான கருத்து. நான் எப்பொழுதும் சொல்வது போல, வாஸ்து என்பது எல்லாருக்கும் ஒருங்கிணைந்து ஒரு போல தான் செயல்படும் பஞ்சபூதங்களின் தத்துவத்தில். ஆனால் ஒவ்வொருத்தரினுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் அவர்கள் என்ன தொழில் செய்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரி வாரிசு இருக்காங்க, ஃபஸ்ட்டு குழந்தை பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்பதை தீர்மானிப்பதும் வீடு தான். அதே போல் அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய வீட்டுக்கும் அதுக்கும் நிறைய சம்பந்தம்ங்கிறது வந்து இருக்கும். ஒருத்தரினுடைய தொழில் முறைகளும் அவர்களினுடைய குழந்தையினுடைய பாலினம்தான் ஒருத்தர் எந்த வீட்டில் எந்த ஃபேஸிங்கை பார்த்து அவர் வீடு சூஸ் பண்ண போகிறாரு, அந்த வீடு அவருக்கு உகந்ததாக இருக்குமா இல்லையா. அப்படியே வந்து இப்போ நார்த் ஃபேஸிங் பிளாட் இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டுன்னு எடுத்தாலும் உள் அமைப்புகள் சரியாக வச்சுருக்காங்களா, செட்பேக்கெல்லாம் கரெக்டாக நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்களா, இல்லை சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தான் முக்கியமாக பேஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கைங்கிறது வந்து அமையும். இப்போது இந்த சவுத் ஃபேஸிங் பிளாட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நிராகரிக்கிறது உண்டு. இன்னொன்று, நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸில் எனக்கு அதிகம் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, சார் சவுத் ஃபேஸிங் ஹவுசஸ்க்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு பாயிண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன். இதில் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சவுத் ஃபேஸிங் பிளாட்ஸ் எடுத்தால் எல்லாருமே அதை வந்து ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்களே. ஆனால் நான் ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் எக்கானமிக் இண்டிகேட்டர்ஸில் பொருளாதார நிலையிலும் சரி கல்ச்சுரலாகவும் சரி எல்லா வகையிலையும், இது என்னோட கருத்து இல்லை, இது உண்மையாக அப்படி தான் இருக்குது. சவுத் இந்தியா வந்து பெட்டராக இருக்கா, நார்த் இந்தியா பெட்டராக இருக்கா, வட இந்தியா வந்து பெட்டராக இருக்கா, இல்லை தென்னிந்தியா பெட்டராக இருக்காங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பதிலுங்கிறது வந்து அதுலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ மும்பையே எடுத்துக்கோங்க. சவுத் மும்பை வந்து சவுத் மும்பையில் இருக்கவங்க ரிச்சாக இருக்காங்களா, இல்லை நார்த் மும்பையில் இருக்கவங்க ரிச்சாக இருக்காங்களா, இப்படிங்கிற கணக்குகளை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து அதில் ஈஸியாக கிடச்சிரும். சவுத் ஃபேஸிங் பிளாட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, சவுத்தில் ரோடு போகும் பொழுது ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் சவுத்தில் வரும். ஸோ அங்கே குழிகள்ங்கிறது வந்து வரும். தெற்கில் குழி வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளில் இருந்து, அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களிடம் இருந்து எல்லாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிறைய விஷயங்களை வந்து அது கொடுக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் சவுத் ஃபேஸிங் பிளாட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கான்னா 100% சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன்னு சொன்னோடனையும் எந்திரமோ மந்திரமோ கிடையாது. அந்த மாதிரி சவுத்தில் ட்ரைனேஜ் இருந்தாலும் எப்படி அதை நம்ம ஆஃப்செட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில மூல விதிகள் தொன்று தொட்டே வந்து கொண்டு தான் இருக்கின்றது. நிறைய பேருக்கு வந்து அது தெரியறதில்ல. இன்னொன்று, சவுத் ஃபேஸிங் பிளாட் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு உண்மையாலே நிறைய ப்ரொஃபிஷியன்சிங்கிறது வாஸ்து ரிகார்டிங்காகவும் வேணும். அதே மாதிரி சிவில் ரிலேட்டடாகவும் அந்த டெக்னிக்கல் ப்ரொஃபிஷியன்சி இருந்தால் மட்டும்தான் தெற்கு பார்த்த மனைகள் மிக சிறப்பாக வேலை செய்யும்.
அந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்து பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, தெற்கு சார்ந்த தெற்கை சவுத் ஃபேசிங் ஹவுஸ், நார்த் ஃபேசிங் ஹவுஸ் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸை விட பல விஷயங்கள் நமக்கு மல்டிப்ளைடாக தரும். அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து நம்மளால் நார்த் ஃபேசிங் ஹவுஸ்லையும் ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸில் கூட நம்மளால் எடுக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த நிறைய வீடுகளுக்கு சென்று அது போன்ற இருக்கக்கூடிய வீடுகள் நான் இங்கே மட்டும் இல்லை, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இந்த தகவலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய லேர்னிங்கிறது வந்து இருக்கும். இன்னும் நம்ம அந்த சார்ட்ஸ்குள்ளே, அந்த எக்ஸ்ப்ளனேட்டரி டயக்ராம்ஸ்குள்ளே போகும்பொழுது நான் உங்களுக்கு அதில் இருக்க டெக்னிக்கல் நுவான்சஸ் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? பட் பிஃபோர் தட், இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடக்கையும் தெற்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வடக்கில் அதிக இடம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேற்கையும் கிழக்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிழக்கில் அதிகம் இடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. உங்களுடைய மனை நைருதி சார்ந்து இருக்க வேண்டும். உள்ளே இருக்கக்கூடிய வடக்கும் கிழக்கும் திறந்த வெளியாக நல்ல சூரிய ஒளி படும்படி, மழை நீர் அங்கே விழும்படி, நல்ல செட்பேக் ஸ்பேஸ்லாம் கொடுத்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத வாஸ்து சொல்லுது. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயந்தான் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேசிங் பிளாட்ஸ்க்கு எல்லாருமே ப்ரிஃபரன்ஸுங்கிறது வந்து அதிகம் தராங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்த் ஃபேசிங் வீட்லேயோ ஈஸ்ட் ஃபேசிங் வீட்லேயோ இருந்தால் அங்கே உங்களுக்கு ரோட்ஸ் வந்துடும். பொதுவாகவே உங்களுக்கு சவுத்தில் இருக்கும், வெஸ்ட்லேயும் கம்பேர் பண்ணி இருக்கக்கூடியதை விட நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும் அதிகம் ஸ்பேஸுங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு ஆடட் போனஸாக இது வந்து அமையும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சவுத்தை ஃபேஸ் பண்ணி ஒரு பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பிளான் பண்ணுறதுக்கு இடம் தேவைகள் அதிகமாக தேவைப்படும். ஏன் சார் அப்படி தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பாக எப்படியும் சவுத்தில் ஒரு டோரை கொடுத்துருவீங்க. அதாவது உச்சப்பகுதின்று சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்டில் தெற்கை ஒட்டிய தென்கிழக்கில் தலைவாசலை அமைத்து விட்டு தான் இப்போ எல்லாருமே பிளானுங்கிறது வந்து மோஸ்ட்லி பண்ணுவீங்க. அது ஆக்சுவலி அதுவே தவறு தான். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க இருக்கும். எனிவேஸ், இப்போது இது போன்று தெற்கு பார்த்த மனைகளுக்கு நமக்கு எப்பொழுதுமே முக்கியமான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வடக்குலேயோ கிழக்குலேயோ நீங்கள் ஒரு பிளாட் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு 30 to 35 ஃபீட் ஒரு பக்கம் இருந்தாலே அழகாக வாஸ்துப்படி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். காம்பவுண்டு, செட்பேக்கு, இன்டர்னல் பார்ட்டிஷன் வால்ஸு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொத்த தாய்ச்சுவர் எல்லாமே, மெயின் பில்டிங்கினுடைய மெயின் வால்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஆனால் சவுத் ஃபேஸிங்காக இருந்தது அப்படின்னா நமக்கு குறைந்தது 40 அடிங்கிறது வந்து வேணும். இல்லை 40 அடி, அதுவும் முக்கியமாக சவுத் ஈஸ்ட் கார்னர்லலாம் வீடு இருந்துருச்சுன்னா நம்ம செட்பேக் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுத்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நாம் சீராக வாழ்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளையும் நம்மளால் வந்து நாங்கள் அமைச்சிக்க முடியும் வாஸ்து விதிகளின்படி. சரிங்களா? இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். இந்த ஒரு சில ரீசன்ஸ்னால தான் குறிப்பாக தெற்கு பார்த்த மனைகளை அதிகம் அவாய்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் இன்னொரு நம்பிக்கையும் என்ன இருக்குது அப்படின்னா, தெற்குனாலே அக்னி பகுதி. ஸோ அந்த பகுதிகளில் நம்ம வந்து ஒரு ஜோன் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி இருக்குதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குன்னா அதில் சவுத் ஈஸ்ட் பிளாக்கில் நம்ம போய் வீடு கட்டுறோம் அப்படின்னா அங்கே அக்னியினுடைய தத்துவம் அதிகமாக இருந்து எப்பொழுதுமே வீட்டில் ஒரு அமைதி நிலவாமல் ஒரு சில சண்டை சச்சரவுகளோடு இருக்கும். எப்பொழுதுமே ஒரு சூடாகவே இருக்கும். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க இப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மைதான். உண்மையாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்னி தத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய மனையிலும் நீங்கள் அமைக்கக்கூடிய உள்புற வாஸ்து எல்லாவற்றையும் மாற்றி நீங்கள் கிழக்கு பார்த்த மனை, அது மட்டும் இல்லாமல் வடக்கு பார்த்த மனையை விட உங்களுக்கு மிகச்சிறந்ததாய் அமைந்து உங்களை வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற மாதிரி யாராலையும் வெற்றி பெற முடியாது. அந்த அளவுக்கு உங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு உண்மையாலே தெற்கு பார்த்த மனைகளுக்கு உண்டு. நீங்கள் நிறைய சாதித்தவர்களை பாருங்கள், நிறைய அவங்க செல்ஃப் மேடாக வந்து ஒரு தனி மரமாக தனி ஆளாக இருந்து சாதித்த அத்தனை பேருடைய வீட்டையும் பாருங்கள், தெற்கு பார்த்த மனையாகத்தான் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தெற்கு பார்த்த மனைகளில் யார் அதிகம் இருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் அதிகம் பண்ணக்கூடியவர்கள், ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் சர்வீஸில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள்,
இதில இன்னும் யூனிக்காலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து மெடல் வாங்கியிருக்கவங்க கூட மோஸ்ட்லி அந்த மாதிரி சவுத் ஃபேசிங் ஹவுஸ்ல தான் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா, சவுத் ஃபேசிங் ஹவுஸ் நான் சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களுக்கும் அது சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அத நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணோம்னா, இந்த வீடியோட லெங்த்ங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடும். எனிவேஸ் இப்போ வந்து சவுத் ஃபேசிங் ஹவுஸஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சப்டைப்ஸ வந்து இப்ப நம்ம பார்ப்போம். ஏன் வந்து சவுத்துக்கு இன்னும் ப்ரிஃபரன்ஸஸ் வந்து கம்மியா இருக்குங்கிறது இன்னும் கூட நீங்க டீப்பா புரிஞ்சுப்பீங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து அந்த வரைபடங்களுக்குள்ள போவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சவுத் இந்த காம்பஸ்ல வந்து நான் உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக குடுத்துருக்கேன். இங்க பாருங்க. இதுதான் வந்து சவுத். இப்போ இதில 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுஸஸ்ங்கிறது வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த வீட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்க வந்து சவுத்துல மட்டும் தான் ரோடு இருக்கு. சரிங்களா? இதில பெருசா இஷ்யூஸ்ங்கிறது இல்ல. பொதுவா இந்த சவுத்துக்கு வந்து இங்க ஒரு டோர வந்து குடுத்து பிளான் பண்ணுவாங்க. ஆனா, அப்படி இங்க தெற்கு பார்த்த மனைகளுக்கு தெற்கில் மட்டும் நாம் கதவை அமைத்தோமேயானால், அது கண்டிப்பாக நமக்கு எந்த பலனையும் அளிக்காது. இதற்கு ஈசானிய நடையாக கொண்டு வந்து எப்படி இத பிளான் பண்ணணும்னு நெறைய மூல விதிகள், நெறைய சூக்ஷமங்கள்ங்கிறது வந்து இருக்கு. அத வந்து இந்த ஒரு வீடியோல நம்மளால சொல்ல முடியாது. ஈசானிய நடை என்பது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். எனிவேஸ். இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடும் சரி, இதுக்கும் சவுத் ஃபேசிங் ரோடுங்கிறது தான் இருக்கு. நல்லா பாருங்க. ஆனால் இதை காட்டிலும் இந்த மனைய காட்டிலும் இந்த மனை வந்து ஏன் ஈஸியா பிளான் பண்ண முடியும் இந்த அப்படிங்கிறதுல வந்து நம்ம இந்த மனையில இருக்கக்கூடிய இன்னும் சட்டில் 2 டிஃபரன்ஸஸ வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கார்னர் மனைய வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ஏன் கார்னர் மனைகளை எல்லாருமே அவாய்ட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? கார்னர் மனைனாலே வந்து அதுக்கு நமக்கு நல்லது பண்ணாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தின் பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறதையும் இதில வந்து ரொம்ப ஈஸியா நீங்க கிராஸ் பண்ணிப்பீங்க. நல்லா பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கார்னர் மனை என்பது என்ன அப்படின்னா, ஒரு கார்னர்ல 2 ரோட்ஸ் பாஸ் ஆனா அதுதான் கார்னர் மனை. ஏன் கார்னர் மனைய வந்து நமக்கு பிரிஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இப்ப இந்த இடத்துல ஓகே. இப்போ வந்து ஒரு 2 வீலர்ஸ்லாம் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து இப்படி வந்து ஒரே நிமிஷம். இப்ப நான் இப்படி வந்து பாஸ் ஆகுறேன் அப்படின்னா, இதோ இப்படி வந்து நான் பாஸ் ஆகுறேன் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு வண்டியும் சரி, இல்ல நம்ம நடந்து வரும்பொழுது, இங்கே இருக்கக்கூடிய நீச்ச பகுதியான கிழக்கை ஒட்டிய தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் அதாவது டெபிலிட்டேட்டட் ஜோன் நீச்சம் சுபமற்ற ஒரு ஜோன்ல வந்து அது கிராஸ் ஆகி தான் வரும். அதனுடைய உராய்வுகள் இந்த பாகத்தில் விழும்போது அந்த வீட்டிற்கு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால தான் பொதுவாகவே சவுத் வெஸ்ட் கார்னர்ல இருக்கிறதும் சரி, நார்த் வெஸ்ட் கார்னர்ல இருக்கிறதும் சரி, அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய கார்னர் மனைகளை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட்ல கிடையாது. ஏன்னா நார்த் ஈஸ்ட்ல 2 ஜோனுமே இந்த ஃபுல் குவாட்ரண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுபமான பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இப்படியே ஒரு ரோடு போனாலும் அங்க இந்த பிரச்சனைங்கிறது வந்து இல்ல. எனிவேஸ் இதனால தான் வந்து கார்னர் மனைகள வந்து நம்ம பிரிஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இது எல்லா மனைக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லா மனைக்குமே பொருந்தாது. இப்ப இதில இன்னொரு சப்டைப்ப வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸஸ நீங்க வந்து அப்சர்வ் பண்ணும்பொழுது மட்டும் தான், இதிலே வந்து எப்படி அது மாறுபடுது. ஒரு சவுத் ஃபேசிங் ஹவுஸஸ்க்குள்ளேயே இத்தன வகைகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ நான் கீழ வரேன். சரிங்களா? இப்ப இந்த வீடு பாருங்க. உண்மையாலே இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன்க்காக குடுக்கல. இந்த மாதிரி வீடுகளெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த வீடுல என்ன சேஞ்ச் இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் இந்த சவுத் ஒட்டின இந்த ரோட்டுக்குள்ள உள்ள கொஞ்சம் இந்த பில்டிங்குங்கிறது நகர்ந்திருக்கு. அதாவது இப்ப நம்ம இப்டி வரோம் அப்டின்னா, ஒவ்வொரு டைமும் இந்த ரோட்ல போகக்கூடிய அனைத்து அ வெஹிக்கிள்ஸும் சரி, பீப்பிளும் சரி, எப்படியுமே இங்க இருக்கக்கூடிய ஒரு நீச்ச பகுதின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட்ல அந்த ஃபோக்கஸ்ங்கிறது வந்து விழுது. ஸோ இந்த 2 மனைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாலே பாருங்க, இந்த மனை சிறப்பாகவும், இந்த மனை சிறப்பு இல்லாத நிலைமையும் வந்து நமக்கு இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, இங்க ப்ராப்பரா
என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரோடுக்கு கொஞ்சம் கரெக்டாக ரோடில் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அந்த ரோடுனுடைய ஃபோக்கஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கார்னரில் அதிகம் நமக்கு விழாது. சரிங்களா? இதே இந்த வீட்டில் பாருங்கள், ஒவ்வொரு டைமும் நமக்கு வரும்பொழுது கரெக்டாக இங்கே அந்த ஃபோக்கஸுங்கிறது வந்து நமக்கு நீச்ச பகுதியில் வந்து விழும். இதுதான் வந்து இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு சில மனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் கூட கொஞ்சம் இப்படி நகர்ந்து கொடுப்பாங்க. இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளானிங்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது பொதுவாகவே சவுத் அண்ட் ஈஸ்ட்டில் கார்னர் பிளாட்டாக இருக்கும் பொழுது, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ரோடுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் சவுத்தில் இடத்தை விட்டு கட்டிக்கொள்வது சிறப்பு. சரிங்களா? ஏன்னா இப்போ இங்கே ட்ரைனேஜே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து வந்துடும். இப்போ இங்கெல்லாம் ட்ரைனேஜ் போகுது அப்படின்னா அதனுடைய தாக்கங்களும் இந்த வீட்டுக்கு வந்து பெரிதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ்ன்னு வரும்பொழுது உங்களுக்கு இத்தனை விஷயத்த வந்து நான் இதில் சப்டைப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இதில் சவுத்து ஈஸ்ட் கார்னர் வீடுகளுக்கு இன்னும் பல வகையான ரூல்ஸுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் விடக்கூடிய செட்பேக்கை விட இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் வீடுகளுக்கு, தெற்கு பார்த்த வீடுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஈஸ்ட்லேயும் வடக்குலையும் அதிக செட்பேக்ஸ் விடணும் அப்படிங்கிறது ஒரு மூல விதி. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு பிளாக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு அது பெட்டராக தெரியும். சரிங்களா? இப்போது இங்கே இது ஃபுல்லாகவே நமக்கு ஒரு பிளாக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே. இப்போ அகைன் இங்கே ஒரு ரோடு போகுதுன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இங்கே இந்த ரோடு வந்து இப்படி கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேயுமே இப்படி ஒரு ரோடு போகிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா, பாருங்கள், இதை வந்து டிவைடட் பை 4 இந்த மாதிரி 4ஆக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பிளாக்கில் நிறைய வீடுகளுங்கிறது வந்து இருக்கும். அதில் இந்த சவுத் ஈஸ்ட் பிளாக்கில் நீங்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். சவுத்துலேயும் ஈஸ்ட்லேயும் போகிறதுனால இங்கே சவுத் ஈஸ்ட்டில் ஆக்டிவிட்டீஸுங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று இந்த பிளாக்குக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இது சவுத் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட், இது நார்த் ஈஸ்ட் அண்ட் இது வந்து நார்த் வெஸ்ட். சரிங்களா? இந்த பிளாக்கில் அக்னியினுடைய தன்மை மொத்த பிளாக்குக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால் இங்கே கட்டக்கூடிய அந்த கார்னர் மனையில் நம்ம அதிகம் செட்பேக் ஏரியா கொடுக்குறோம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு அண்ட் டுவர்ட்ஸ் நார்த் அதனுடைய தாக்கம்ங்கிறது வந்து நிறைய பெர்சன்டேஜ் குறையும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு உள்ள நிறைய உட்கருத்துகள் இருக்குது. இது மட்டும் விதிகள் கிடையாது. ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர் வீடை வந்து பிளான் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய ரூல்ஸுங்கிறது வந்து இருக்குது. இப்போ நான் சொன்னதுங்கிறது ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த பட் மட்டும்தான். இதுக்கே வந்து இவ்வளோ டைம் ஆகிடுச்சு நம்ம இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் தெற்கு பார்த்த மனைகளை யாரும் அதிகம் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அதுக்கு வந்து அதிகம் ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸுங்கிற மாதிரி தராங்க. பட் இந்த மாதிரி நம்ம பார்த்தோமே ஆனால் அது மிக 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 பெரிய ஒரு தவறான கருத்தாகும். தெற்கு பார்த்த மனை ஒரு தங்க நகை வியாபாரிக்கு சாதகமாக இருக்கிற அந்த ஒரு அளவுக்கு அந்த தங்க நகை வியாபாரிக்கு ஒரு வடக்கு பார்த்த மனையோ கிழக்கு பார்த்த மனையோ அவ்வளவு சாதகமாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய தொழில். இதில் இன்னொரு விஷயம் ஆடடாக கவனிக்கணும். என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, அந்த தங்க நகை வியாபாரிக்கு பெண் குழந்தைகள் இருக்கின்றார்களா இல்லை ஆண் குழந்தைகள் இருக்கின்றார்களா என்பதில் நாம் அதையும் வந்து கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை வந்து நம்ம இன்னும் பெட்டராக சொல்ல முடியும். ஸோ டேக் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு போல வாஸ்துங்கிறது செயல்படுவதில்லை. வாஸ்துவினுடைய தத்துவம் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் ஒரே ஃபங்க்ஷன்ஸை பண்ணாலும், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிள்ளைகள் இருக்காங்க, உங்களுக்கு எந்த மனை சிறந்த மனையாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்து வாங்கினால் மட்டும்தான் அது உங்களுக்கு சுபமான ரிசல்ட்ஸுங்கிறது வந்து அமைக்கும். சரிங்களா? வடக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனை தான் சிறந்தது என்பது முற்றிலும் தவறான கருத்து. தெற்கு பார்த்த மனையும் நீங்கள் உள் கட்டட அமைப்புகளை வாஸ்துப்படி சீராக அமைக்கும் பட்சத்தில் நிறைய மூல விதிகள் இருக்குது. ஆனால் அப்படி அமைத்தீர்களே ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா,
வடக்கு பார்த்த மனையை விட கிழக்கு பார்த்த மனையை விட பன்மடங்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை, ஒரு பெரிய ஃபேம் அண்ட் குரோத்தை வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஹேண்டடாக அவுட் ஆஃப் நத்திங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பில்ட் பண்ணுற அளவுக்கு தெற்கு பார்த்த மனை உங்களுக்கு எல்லா நல்ல வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனை அப்படின்றதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? எனிவேஸ் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸ்டே டியூன்ட். இந்த மாதிரி நிறைய டீபங்கிங் மித்ஸ் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸுங்கிறது வந்து வரும். வாஸ்துனா ஜஸ்ட் இந்த ரூம்ஸ் இங்கெங்கே வரும் அப்படிங்கிறத விட வரக்கூடிய வீடியோஸ்லலாம் யாருக்கெல்லாம் வடக்கு பார்த்த மனை சிறப்பானது, கிழக்கு பார்த்த மனைங்கிறது யாருக்கு சிறப்பாக இன்னும் அதிகமாக சிறப்பாக இருக்கும், இதில் வந்து லெங்த் அதிகமாக இருக்கிறது பெஸ்ட்டா, இல்லை பிரெத் அதிகமாக இருக்கிறது பெஸ்ட்டா, அதாவது வடக்கும் தெற்கும் நீளமாக இருப்பது பெஸ்ட்டா, இல்லை கிழக்கும் மேற்கும் நீளமாக இருப்பது பெஸ்ட்டா, யாருக்கு எது உகந்தது, பெண் குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு எங்கே செட்பேக் அதிகம் விடணும், என்ன மாதிரி வீடு பிளான் பண்ணணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதனுடைய ஆய்வுகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வரும். இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெறுவது உங்கள் பாலன்.